அப்படின்னு சொன்னா, நீ ஒருவேளை மறைஞ்சே இருந்தாலும் உன்னை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா வந்தவர் அந்த அத்தி மரத்தின் அந்த காட்டுத்தி மரத்தின் கீழே வந்து நின்று வேதம் சொல்கிறது, சகையோ சீக்கிரமாய் இறங்கி வா, உன் வீட்டில் நான் இன்று. அதனால ஆண்டவர் வந்து நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய ஆசையை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் எப்படியாவது ஆண்டவரை பிடிச்சிடணும், எதுவுமே எனக்கு தடையாக இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் விட கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய கண்கள் உங்களை பார்க்கும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படியே 2 கரங்களை மேலே உயர்த்தி, நீ நல்லவர் நல்லவர், நீ நல்லவர் நல்லவர், முழு பலத்தோட நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் இதுவரையிலும் எனக்கு நல்லவராய் இருந்தீர், இனியும் நீர் எனக்கு நல்லவராய் இருப்பீர். இதுவரையிலும் நீர் என்னை நடத்தினீர், இனிமேலும் நீர் என்னை ஆச்சரியமா நீர் நடத்துவீர் என்று நாங்கள் நம்புறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் எனக்கு தேவன். அவர் என்னை மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது, என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது, என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது, என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். கைகளை மேல உயர்த்தி, என் தேவனே என் தேவனே என் தேவனே சொல்லுவோம், என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கு, சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். சொல்லோ, என் தேவனே என் என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளாலே சாத்தியமாகாத முடிய காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய சமூகத்தில் வர்ற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்?
அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது உன்னால் ஆகாது, கணவனாரால ஆகாது, ஆனா யாரால ஆகும்னா பரிசுத்த ஆவியானவர். சில காரியங்கள் சில நினைச்சா நடக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கேள்விகளுக்கு சில நேரத்துல யாராலையுமே முடியலன்னா கூட அவர் அதிசயத்தை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எகிப்து தேசத்திலே நான் அந்த ஜனங்களை எப்படி நடத்தி வந்தேனோ அப்படியே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களிலே சிலருடைய வாழ்க்கையில நீங்க எப்படி ஆகும் எப்படி ஆகும் எப்படி ஆகும், இது யாராலையும் முடியாது, இது யாராலையும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிசயம்தான் செய்யணும் அப்படின்னா அதையும் எனக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்கேருந்து போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும், எங்கேருந்து இத்தனை ஆயிரம் பேருக்கு எப்படி சமைக்கிறது, எப்படி ஆயத்தம் பண்ணுகிறது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போ அவங்க சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன். கர்த்தர் வேற ஒன்றும் சொல்ல, அதை கொண்டு வாப்பா. அதை பிளஸ் பண்ணி கர்த்தர் 5000 பேருக்கு கர்த்தர் புருஷர்களுக்கு போஷிச்சு மிச்சம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இறங்கி ஒரு காரியத்தை செஞ்சாதான் விடுதல் அப்படின்னா அவரே இறங்கி வர்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இல்ல இது உன்னை கொண்டே நான் செய்வேன்ப்பா, உன்னை கொண்டே அது நடந்துரும்பா அப்படின்னு சொல்றத நான் நம்புறேன். உங்க கையை பிளஸ் பண்ணி உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தரால எதையுமே செய்ய முடியும். அதனால நம்ம வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். ஆமென். இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி, பெரிய கல்லு, அந்த கல்லை யார் எனக்காக புரட்டி தள்ள முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த கல் அவர்களுக்காக புரட்டப்பட்டு கிடந்தது, புரட்டப்பட்டு கிடந்தது. அதனால என்னுடைய ஆண்டவரை பொறுத்த அளவுல உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா அவரே இறங்கி செய்வாரு, இன்னொருத்தரை கொண்டு செய்வாரு, என் மூலமாகவே அவர் செய்வார். நான் இது தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். நன்றி. நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம், நீங்க நினைச்ச காரியம், நீங்க நிறைய நாட்களாக ஜெபிக்கிற காரியம், அது நிச்சயமாய் நிச்சயமாய். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாய் வேதம் ரொம்ப சொல்லுது, அவ்வளோ வருஷம் வியாதியாய் அவன் சொல்லும்போது, அந்த மனுஷன் சொல்லும்போது சொல்றேன், ஆண்டவரே என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, நான் போறதுக்குள்ள எனக்கு அந்த மனுஷனிடத்துல பிடிச்சது ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இவன் அவ்வளவு பலவீனமா படுத்து கிடக்குறான். அதுவும் அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் விடுதலை கிடைக்கும், வேற யாருக்கும் விடுதலை கிடைக்காது. அந்த குளம் கலக்கும் போது முந்தி யார் அந்த தண்ணியில இறங்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம். இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான், யாருமே கூட இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, நண்பர்கள் இல்லை, அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா அங்க இருக்கிற நிறைய நோயாளிகளுக்கு சுத்தி சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, சுத்தி அம்மா அப்பா இருக்கிறாங்க. குளம் கலக்கிற அடுத்த நிமிஷத்துல அற்புதம் நடக்குது. அது ஒரு ஆளுக்கு தான் நடக்கும், அதுவும் ஃபர்ஸ்ட் கால் வைக்கிற ஆளுக்கு தான் நடக்கும். அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சுத்தி நின்றுப்பாங்க, எத்தனை பேர் சுத்தி நின்றுப்பாங்க. இந்த மனுஷன் ஓரத்தில் படுத்து கிடக்கும்போது அது வரைக்கும், இப்போ பொதுவாக நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டோன்னு வச்சுக்கங்களேன், ஒருவேளை ஜென்ரல் வார்டு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம். என்ன பேசுவோம் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எந்த ஊரில் நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு என்ன உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு பேசுவோம். அந்த மாதிரி இந்த மனுஷன் படுத்து கிடக்கும் போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் பெதஸ்தா குளத்தில் விடுதலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவ்வளவு நேரம் அவனோட பேசினாலும் தூதன் வர்றான் அப்படின்னு சொன்ன அந்த நேரம் வந்துச்சு அப்படின்னா அத்தனை பேர் இவனை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? இன்னும் சொல்ல போனா அந்த குளத்தினுடைய ரவுண்டு கட்டி, டே கொஞ்சம் விடுங்கடா, யாருக்கு அற்புதம் நடக்குதுனாவது நான் பார்த்துறேன்டா, எனக்கு கொஞ்சம் பார்த்தா ஆசையா இருக்குடா, அந்த மாதிரி பார்க்க கூட முடியாத அளவிற்கு அத்தனை பேரும் சுத்தி இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா,
ஆண்டவரே, இத்தனை பேர் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் விடுதலை பெற்றுட்டு போயிட்டே இருக்கிறான். நேற்றுக்கு என் பக்கத்தில் பெட்டில் படுத்திருந்தான். என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாம் எனக்கு விடுதலை கிடச்சிங்க, நான் கிளம்பிடுறேங்க. ஆனால் நான் இத்தனை வருஷமா இங்கே தான் இருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு டைமும் அந்த குளம் கலக்கும் போதும் இவன் ட்ரை பண்ணுறதை மட்டும் என்ன பண்ணலைன்னா, முயற்சி எடுக்கிறத மட்டும் என்ன பண்ணலைன்னா அவன் விடவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு நாம் போகும்போது வெறுமையான போறது இல்லை, வெறுமையான போறது இல்லை. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, இத்தனை நாள் ஆச்சு ஆண்டவரே, இவ்வளவு காலமா தாமதமா இருக்கிற ஆண்டவரே, நீர் என்னைக்கு நீங்க என்னைக்கு என்ன நினைப்பீங்க, நீங்க என்னைக்கு என்ன ஆசீர்வதிப்பீங்க? என் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் விடுதலை ஆக்கப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா எனக்கு இன்னும் ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு இன்னும் ஒரு மாற்றம் இல்லையே. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய கரத்தை பிடிச்ச ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. தான் ஜெபித்த ஜெபத்தையே மறந்த சகரியாவுக்கு அற்புதம் செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம் என்றால், உங்களுடைய நெடுநாள் காத்திருப்பு நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் கைகூடி வரும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல நான் உன்னை நினைப்பேன். ஹல்லேலூயா. அதனால என்னுடைய தேவன் அதிசயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா எப்படியும் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதான் அந்த அவ்வளோ கடன் வச்சிருக்கிற அந்த மனுஷி இவ்வளோ கடன் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றை என்ன இருக்கும்போது அந்த எண்ணெயை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க, நான் இது வேல்யூவே இல்லை, கொஞ்சம் எண்ணெய். ஆனால் எனக்கு இருக்கிற கடன் ரொம்ப பெருசு, ஆனால் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யார் சொன்னா அது கொஞ்சம் எண்ணெய்ன்னு? உன் கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை நீ போய் நிறைய வெறும் பாத்திரத்தில் ஊத்து, உனக்கு இருக்கிற கடன் மொத்தத்தையும் முடிக்கிற அளவிற்கு. பிரதர், உங்க கை இதுவரையிலும் நஷ்டப்பட்ட கையா இருக்கலாம், இதுவரையிலும் மற்றவங்களுக்கு முன்னாடி கையேந்தின கையா இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய கிஃப்டை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. ஆனா நான் நம்புறேன், பாஸ்ட் பாடுனது மாதிரி தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய பிரசன்னம் ஊற்றப்படும், அவருடைய மகிமை ஊற்றப்படும். அப்பொழுது கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, இன்னொருத்தரை கொண்டு அல்ல, உங்க கையை கொண்டு